12th Standard Business Max, Chapter 5, Numerical Method, Exercise 5.1 question number 5. Evaluate delta of 1 by x plus 1 x plus 2 by taking 1 as the interval of differencing. First, we take 1 by x plus 1 into x plus 2. இதுக்கு partial fraction, அதாவது a by x plus 1 b by x plus 2. LCM x plus 1 into x plus 2 cross multiplication a into x plus 2 b into x plus 1. LHSல 1 by x plus 1 x plus 2 தான் இருக்கு. டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 is equal to a into x plus 2 b into x plus 1. To find the value of a and b, first put x is equal to minus 1. xக்கு பதிலாக minus 1 கொடுக்கணும். minus 1 கொடுக்கும்போது minus 1 plus 1 0, 0 into b 0. அப்போ b டேர்ம் கேன்சல் ஆகிடுது, a மட்டும் இருக்கும், aயோட வேல்யூ கிடைக்கும். xக்கு பதிலாக minus 1 கொடுக்கணும். x வர இடத்துல minus 1. minus 1 plus 1 0, 0 into b 0, இந்த டேர்ம் 0 ஆகிடுது. 1 is equal to 2 minus 1 1, 1 into a a is equal to 1. a வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த டேர்ம் 0 ஆகணும்னா எக்ஸுக்கு பதிலாக minus 2 கொடுக்கணும். அப்போ தான் minus 2 plus 2 0 ஆகும், a டேர்ம் கேன்சல் ஆகும். அதனால் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக minus 2. x is equal to minus 2. 1 is equal to a, x வர இடத்துல minus 2. எங்கெங்கே x இருக்கோ அங்கெல்லாம் minus 2 போட்டோம். 1 is equal to minus 2 plus 2 0, 0 into a 0. 1 minus 2 minus 1, minus 1 into b minus b ன்னு வரும். மைனஸ் அந்த பக்கம் போயிட்டுனா b is equal to minus 1. b யோட வேல்யூ minus 1. இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறத, அதாவது 1 by x plus 1 x plus 2ன்னு இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி a by b byன்னு ரெண்டாக பிரித்தோம்ல, a வேல்யூ 1, b வேல்யூ minus 1. 1 by x plus 1, bக்கு பதிலாக மைனஸ் வரும், முன்னாடி இங்கே சேர்த்துக்கும் மைனஸ், minus 1 by x plus 2. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது இதற்கு முன்னாடி ஒரு டெல்டா இருக்கு. இது ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ரெண்டு பக்கமும் ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் டெல்டாவை சேர்க்குறோம். இங்கேயும் டெல்டா ஆஃப் 1 by x plus 1 x plus 2. இந்த பக்கத்துலேயும் அதே போல் டெல்டா ஆஃப் forward difference operator delta of f of x is equal to f of x plus h minus f of x. இதுதான் ஃபார்முலா. ஹெச்ங்கிறதோட வேல்யூ நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் x plus 1 மைனஸ் f of xன்னு வரும். இங்கே அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். டெல்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் f of x. இது அப்படியே f of x. x எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச். எக்ஸு ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை எக்ஸு ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இதுதான். இதை அப்படியே எடுத்து எழுதிடும். 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுதான் ஆன்சர். ஹெச்சோட வேல்யூ என்ன? 1. அதனால் இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் 1 by x plus 1
minus 1 by x plus 2. LCM x plus 2 into x plus 3 னு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into x plus 3 x plus 3 மைனஸ் 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் இங்கே எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1ஆல் எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1ஆல் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது 3 மைனஸ் 2 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது 2 மைனஸ் 1 1 again LCM x plus 1 x plus 2 x plus 3 x plus 2 x plus 3 இங்கே இருக்குது இதில் x plus 1 இருக்குது அதை சேர்த்துக்கிறோம் x plus 2 x plus 3 இதில் இருக்குது இல்லாதது x plus 1 அதனால் 1 into x plus 1 மைனஸ் இங்கே x plus 1 x plus 2 இருக்குது இல்லாதது x plus 3 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 பை இந்த பக்கத்தில் என்ன இருக்குது டெல்டா ஆஃப் equal to x minus x cancel minus 3 plus 1 minus 2 வரும் அவ்வளோதான்.